அனைவருக்கும் தஞ்சை சுகுமாரின் வணக்கங்கள். எத்தனையோ நற்பண்புகள் இருக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு குணம் மட்டும் சிறந்த நாகரிகம் என்று போற்றப்படுகிறது. அந்த நாகரிகம் என்று சொல்லக்கூடிய பலராலும் போற்றக்கூடிய அந்த நற்பண்பு அனைவருக்கும் அமைந்து விடுவதல்ல. சிறந்த ஆண்டோருக்கே அத்தகைய பண்பு காணப்படும். அத்தகைய நாகரிகம் என்று சொல்லக்கூடிய பலராலும் போற்றக்கூடிய நாகரிகம் என்று சொல்லக்கூடிய நற்பண்பை பற்றி இப்பொழுது காண்போம். ஒரு ஊரிலே ஒரு சிறு குடில். அந்த குடிலிலே ஒரு துறவி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரோடு அந்த துறவு நிலைக்கு ஆயத்தமாகுவதற்காக சில மாணவர்களும் அங்கே தங்கியிருந்தனர். அவர்கள் படிப்படியாக துறவு நெறிகளை பயிற்சி பெற்று பின்னாளில் துறவியாக மாறக்கூடியவர்கள் அந்த மாணவர்கள். ஒவ்வொரு நாளும் அந்த துறவி அவர்கள் தனது மாணவர்களுக்கு நல்ல அறங்களை போதித்து வந்தார். அனைத்து மாணவர்களுமே துறவை ஏற்பதற்கு உரிய நல்ல பண்புகளை பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள். அப்பொழுது வேறொரு துறவி ஒருவர் அந்த குடிலுக்கு வருகிறார். வந்து 2 நாட்கள் தங்கியிருந்த பிறகு அந்த மாணவர்களுடைய நற்குணங்களை பார்க்கிறார். பார்த்துவிட்டு அந்த புதிதாக வந்த துறவி அந்த குடிலிலே இருக்கக்கூடிய துறவியிடம், உங்கள் மாணவர்களிலே அனைவருமே நற்குணங்களில் சிறந்தவராக இருக்கிறார்கள், தவம் மேற்கொள்ள தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு ஒரு சந்தேகம். உங்கள் மாணவர்களிலே சற்று கூடுதலாக மேன்மை மிக்க மாணவன் யாராவது இருக்கிறானா என்று கேட்கிறார் அந்த புதிதாக வந்த துறவி. உடனே இந்த துறவி, அனைத்து மாணவர்களுமே சிறந்தவர்கள், நற்பண்பு மிகுந்தவர்கள், துறவு நிலைக்கு ஏற்றவர்கள்தான். இருந்தாலும் நீங்கள் கேட்பதால் ஒன்று சொல்கிறேன். எங்களுடைய மாணவர்களிலே தர்மநாதன் என்ற ஒரு மாணவன், அவன் சற்று உயர்ந்த நிலையிலே வைக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறான் என்று கூறினார். மற்ற மாணவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. தர்மநாதனைப் போலத்தான் நாமளும் இருக்கிறோம், தர்மநாதனைப் போலத்தான் எல்லா நெறிகளையும் கடைபிடிக்கிறோம். தர்மநாதன் எவ்வாறு நம்மை விட சற்று மேன்மை அடைந்தவராக காணப்படுகிறார் என்று சந்தேகம். உடனே துறவியிடம், துறவி அவர்களே, நாங்கள் அனைவருமே நீங்கள் சொல்வதை கடைபிடிக்கிறோம், அந்த நெறியினை கடைபிடிக்கிறோம். தர்மநாதர் மட்டும் எங்களை விட சற்று ஒரு படி மேன்மை அடைந்தவராக இருக்கிறார் என்று கூறுகிறீர்களே, அது எப்படி என்று மாணவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது ஒரு சிறந்த நற்குணம், எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ஒரு நற்குணம் அந்த தர்மநாதரிடம் காணப்படுகிறது என்று அந்த துறவி சொல்கிறார். உடனே மற்ற மாணவர்களெல்லாம், துறவி அவர்களே, எந்த நற்குணம் சற்று சொல்லுங்களேன் என்று கேட்கின்றனர். நான் சொல்லவில்லை, நாளைக்கு அதனை நிரூபிக்கிறேன் என்று துறவி கூறுகிறார். மறுநாள் வருகிறது. மாணவர்களெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பணியாளை கூப்பிட்டு ஒரு கிண்ணத்திலே பால் கொண்டு வர சொல்கிறார். அதே பணியாளரிடம்
மற்றொரு கிண்ணத்திலே விஷத்தை கொண்டு வரச் சொல்கிறார். அந்த விஷத்தை பாலில் ஊற்றுகிறார். இந்த பாலில் விஷத்தை ஊற்றுவதை அனைத்து மாணவர்களும் பார்க்கிறார்கள். பிறகு பணியால் சென்ற பிறகு மாணவர்களை அழைத்து, நீங்களெல்லாம் இந்த பாலை ஒவ்வொருவரும் சிறிது குடிக்க வேண்டும் என்று கேட்கிறார். உடனே மாணவர்களெல்லாம், என்ன துறவி அவர்களே, இந்த பாலிலே விஷம் கலப்பதை நாங்கள் பார்த்தோம், அதை குடித்தால் நாங்கள் இறந்து போவோம், நாங்கள் இறந்து போய்விட்டால் எவ்வாறு துறவை மேற்கொள்வது என்று அனைவரும் தயங்கி சென்றனர். தர்மநாதனை கூப்பிட்டார். தர்மநாதா, இந்த கோளில் இருக்கக்கூடிய பாலை நீ குடி என்று சொன்னார். தர்மநாதருக்கும் தெரியும் அந்த பாலிலே விஷம் கலந்திருக்கிறது என்று. உடனே தர்மநாதன் விரைந்து வந்து அந்த விஷம் கலந்த பாலை எடுத்து வாயிலே குடிக்க முற்பட்டார். உடனே அந்த துறவி கையை பிடித்து விட்டார். தர்மநாதனின் கையை பிடித்து, நீ குடிக்க வேண்டியதில்லை, வைத்து விடு என்று கூறினார். எல்லாருக்கும் ஆச்சரியம். விஷம் கலந்த பாலை எவ்வாறு தர்மநாதர் விரைந்து வந்து குடிக்க வந்தார்? ஒன்றும் புரியவில்லை. அப்பொழுது அந்த துறவி அழகாக விளக்கினார். மாணவர்களே, எவ்வளவோ நற்பண்புகள் இருக்கின்றன. ஆனால் சிறந்த குணங்கள் பலவற்றுள்ளும் எல்லோரோடும் பாராட்டக்கூடிய நாகரிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாடு, ஒரு பண்பு, ஒரு குணம் இருக்கிறது. அந்த குணத்திற்கு என்ன பெயர் என்றால் கண்ணோட்டம் என்று பெயர். கண்ணோட்டம் என்றால் அதற்கு பல பொருள் சொல்லலாம். கண்களிலே இரக்கம் காணப்படுதல், கண்களிலே அருள் பெருகி வழிதல். அதோடு மட்டுமில்லாமல் சிலர் தாட்சண்யம் என்றும் சொல்வார்கள். அதாவது அந்த கண்ணோட்டம் மிக்கவர்கள், அந்த நாகரிகம் மிக்கவர்கள், கண்ணோட்டம் மிக்கவர்களை சிறந்த நாகரிகம் மிக்கவர்கள் என்று சொல்லுவார்கள். அந்த கண்ணோட்டம் உடையவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், பிற உயிர்ப்படும் துன்பத்தை தன் உயிர்ப்படும் துன்பம் போல கருதி கண்களிலே அருள் பெரிது ஒழுகினாலும் வேறொரு செயலை நிச்சயம் செய்வார்கள். என்ன செயல் என்றால், தாம் மதிக்கக்கூடிய ஒருவர் நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், ஆசானாக இருக்கலாம், அவர் ஒரு கோலையிலே நஞ்சை ஊற்றுவதை பார்த்தும் அவர் அந்த கோலையில் இருப்பதை குடிக்கச் சொன்னால் சற்றும் தயங்காமல் அந்த நஞ்சு, அந்த விஷத்தை குடித்துவிட்டு அமைதியாக அவரோடு அன்போடு பொருந்துவார்கள் என்று கூறினார். இதைத்தான் குறளாசான் அவர்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ணோட்டம் என்ற அதிகாரத்திலே ஒரு குறட்பாக அமைத்துள்ளார். என்ன குறட்பா என்றால், பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர், ஒருவர் மதிக்கத்தக்க கூடிய ஒருவர் ஒரு கோலையிலே நஞ்சை ஊற்றுவதை பார்த்தும் அவர் கொடுத்தால் அந்த நஞ்சை உண்டு அமைதியாக இருப்பார்கள். அவர்கள் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர், எல்லோராலும் போற்றக்கூடிய கண்ணோட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாகரிகத்தை விரும்புபவர்கள் இதை செய்வார்கள். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பலராலும் போற்றக்கூடிய நாகரிகம் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணோட்டத்தை விரும்புபவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், பிறர் தன் கண்ணெதிரிலே அந்த நஞ்சு விஷத்தை கொடுத்தாலும் அதை உடனே வாங்கி அந்த விஷத்தை அருந்தி அமைதியாக இருப்பார்கள், மறுத்து சொல்ல மாட்டார்கள். நம்மை விட மதிப்பு மிகுந்தவர் இதை கொடுக்கிறாரே, விஷமாக இருந்தாலும் எவ்வாறு வேண்டாம் என்று சொல்வது
வேண்டாம் என்று மறுக்கக்கூடாது. எவ்வாறு மறுப்பது என்று நினைத்து அந்த நஞ்சையே உண்டு விடுவார்கள். அவர்கள்தான் கண்ணோட்டம் உடையவர்கள், சிறந்த நாகரிகம் உடையவர்கள். அந்த பண்பு தர்மநாதனிடம் இருப்பதால் அவன் சற்று மேன்மை அடைந்தவன் என்று கூறினேன். எனவே மாணவர்களே, நீங்கள் இந்த கண்ணோட்டம் என்ற சிறந்த நாகரிகமுடையவர்களாக இருக்க வேண்டும். கண்களிலே இரக்கம் இருக்க வேண்டும், கண்களிலே அருள் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு இருந்தால், கண்ணோட்டம் உடையவர்களாக இருந்தால், நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால், நீங்கள் மதிக்கக்கூடிய ஒருவர் உங்கள் கண்ணெதிரிலே விஷத்தை ஊற்றி கொடுத்தாலும் சற்றும் தயங்காமல் அதனை குடித்து அமைதியாக இருப்பீர்கள். அவர்களோடு மீண்டும் அன்போடு பொருந்துவீர்கள் என்று அந்த துறவி கூறினார். இந்த கருத்தைத்தான் பின்னாடில் நற்றிடை என்ற இலக்கியத்திலே அழகாக சொல்லுகிறார்கள். முந்தை இருந்து நட்டோர் குடிப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர் அம்சில் ஓதி என் தோழி தோல் துயில் நெஞ்சின் இன்புராய் ஆயினும் அது நீ என் கண்ணோடி அழிமதி என்று நற்றிடையிலே ஒரு பாட்டு வருகிறது. அதாவது தலைவன் தலைவியை பார்க்காமல் இருக்கிறான். அப்பொழுது தோழி வந்து சொல்கிறாள், தலைவனே, நீ என்னோடு நட்பு கொண்டிருக்கிறாய், நீ அவளை பார்க்காமல் இருக்கிறாய், அவளுடைய தோளிலே நீ துயிலும் அந்த இன்பத்தை நெஞ்சிலே உணராவிட்டாலும் என் மீது கொண்ட நட்பால் கண்ணோட்டம் கருதி அவளை கண்டு அவளுக்கு இன்பத்தை தருவாயாக என்று சொல்கிறார். முந்தையிருந்து நட்டோர் குடிப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர். முன்னாடி இருந்து விஷத்தை கொடுத்தா கூட அதை வாங்கி உண்பார்கள் நாகரிகர், கண்ணோட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த நாகரிக பண்பை உடையவர்கள். அம்சில் ஓதி, அழகிய கூந்தலையுடைய அம்சில் ஓதி என் தோழியின் தோல் துயில் நெஞ்சின் இன்புராய் ஆயினும், அவள் தோளிலே சாய்ந்து நெஞ்சத்திலே இன்பத்தை பெறுவதை விரும்பாமல் இருந்தாலும் என் கண்ணோடி அழிமதி, என்னுடைய உனக்கும் எனக்கு உள்ள நட்பின் காரணமாக நான் சொல்லுகிறேன், அதை தட்டாமல் கண்ணோட்டம் கருதி அவளுக்கு இன்பத்தை கொடுப்பாயாக என்று அந்த தோழி கூறுகிறாள். முந்தை இருந்து நட்டோர் குடிப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர் அம்சில் ஓதி என் தோழி தோல் துயில் நெஞ்சின் இன்புராயாயினும் என் கண்ணோடி அழிமதி என்று கூறுகிறார். இந்த பண்புதான் சான்றோர்களிடம் காணப்படும். சான்றோர்கள் சில இடங்களுக்கு செல்கிறார்கள் என்றால் தனக்கு பிடிக்காத ஏதாவது உயர்ந்தவர்கள் ஏதாவது சொன்னால் பிடிக்காவிட்டாலும் அதை செய்வார்கள், கண்ணோட்டம் கருதி. இப்பொழுது கூட நாம் இயல்பாக பார்ப்போம், நமக்கு ஒரு உணவு சாப்பிட பிடிக்காது, அன்பானவர்கள் அந்த உணவை வைக்கிறார்கள் என்றால் அதை எவ்வாறு மறுப்பது என்று அந்த உணவை நாம் உண்கிறோம். இந்த பண்பெல்லாம் பண்டைய காலத்திலே நமது தமிழர்கள் நன்கு கடைபிடித்தார்கள். அதுவும் முனிவர்களுக்கு இந்த பண்பு அவசியமாக இருந்தது, முனிநிலைக்கு வருவதற்காக. ஏனென்றால் அதற்காக பிறர் விஷம் குடித்தால் அதை பார்த்து குடிப்பது என்பது அல்ல, கருத்து அது அல்ல. அந்த கண்களிலே இரக்கமும் கண்களிலே அருளும் அந்த கண்ணோட்டம் என்று நற்பண்பு உடையவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், பிறர் நஞ்சு கொடுத்தால் கூட எவ்வாறு மறுப்பது என்று கண்ணோட்டம் கருதி தாட்சண்யம் கருதி அந்த நஞ்சையே உண்டு விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கண்ணோட்டம் எனப்படுவது சிறந்த நாகரிகம், சிறந்த பண்பு. இந்த பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அன்புடன் தஞ்சை சுகுமார்.